ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மொழி உரிமை போர் மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழல்வதாக முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் ஹிந்திக்கு எதிரான மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி இரண்டாவது முறையாக பாஜக பின்வாங்கி இருப்பதாகவும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர் வணக்கம். முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார், முழுமையா பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டு பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பித்தால் தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்துக்கு புறம்பாக பாஜக ஆட்சி என்பது வருகிறது நடவடிக்கையை. ஆனால் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி இரண்டாவது முறையாக இந்தி திணிப்பு பின்வாங்கி இருக்கிறது. இந்தி திணிப்புக்கு எதிராக அங்கு உத்தவ் தாக்கரே தலைமையில இன்று மும்பையில் நடைபெற்ற அந்த வெற்றி கொண்டாட்டத்தினுடைய பேரணியுடைய எழுச்சியும் மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படக்கூடிய மூன்றாவது மொழி என்ன என்றும் தமிழக முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கிதான் இருக்கின்றன. இந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்கள் மீது மக்கள் மீது ஏன் இந்தியை திணிக்கிறீர்கள் என்பதையும் அவர் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்துல மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை மற்றும் சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மத்திய அரசு 2152 கோடி ரூபாயை விடுவிப்போம் என்று கூறுவது தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்றும், தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கான அந்த கல்வி சட்டப்பூர்வமாக வழங்குவதற்கான அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் என்பது உணர்வுபூர்வமானது, அறிவுபூர்வமானது என்பதையும், இந்தியாவினுடைய பன்முக கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்தி திணிப்பால் ஏராளமான இந்தி மொழிகள் அழிந்திருக்கிறது குறிப்பிட்டிருக்கிறார். தமிழுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ஓரவஞ்சனை காட்டுகிறது. கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்க மறுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இதுபோல பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக முதலமைச்சர் வைத்து மத்திய அரசு மீது இந்தி திணிப்பை கைவிட்டு மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையாகவும், அதே நேரத்தில் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய கருத்தாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.